பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நியாயம் கேட்க போன இடத்துல நம்ம சரவணன் இருந்துட்டு மயிலோட அப்பாவை அடித்து அசிங்கம் பண்ணி விட்டுறாரு. அதுக்கு அடுத்ததாக தங்கமயிலையும் தப்பாக பேசி விட்டுறாங்க கோமதி. அதுக்கு அடுத்ததாக இதெல்லாம் நமக்கு தேவையா? யார் யாரோட பழகிட்டு போனால் நமக்கு என்ன வந்துச்சு? நானே அதை கண்டுக்கிறதுல நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து திட்டிகிட்டு இருக்கவும், பாக்கியம் இருந்துட்டு உன் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கே அந்த குழந்தைக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வேலைன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு இந்த குடும்பத்தையும் என் பாப்பாவையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. அப்படி முடிஞ்ச இந்த வீட்டில் இருக்கிறேன். அப்படி வேண்டான்னு சொன்னீங்கன்னா எங்கேயாச்சும் ஹாஸ்டலில் கூட நான் போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன். தேவையில்லாமல் என்ன நினச்சி மற்றவங்கள நினச்சி நீங்கள் உங்களவே கஷ்டப்படுத்திக்காதீங்க அப்படின்ற மாதிரி தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. இவ வாழ்க்கையை நினச்சி நான் கஷ்டப்படாமல் வேறு யாரை கஷ்டப்படுவாங்க? குழந்தைய வயிற்றில் வாங்கிட்டு இப்படி அவன் அடுத்தவளோட சுற்றிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இவளுக்கு பெருசாக தெரியல. இவளுக்காக நியாயம் கேட்க போன எங்களை இவ தப்பாவை மட்டும்தான் புரிஞ்சிட்ருக்கா. என் தலையெழுத்து என்ன பண்ணுறது? புருஷன் சரியில்லை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒன்று சொல்லி தான் என் பிள்ளைங்கள கரை சேர்த்த முடியும். அதை தான் நானும் பண்ணேன். அதை போய் தப்புன்னு சொல்லி இப்படி என் பொண்ணு நடுத்தெருவில் நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.